Tamam. விருது என்பது சாதனையாளர்களுக்கும் சாகசம் செய்பவர்களுக்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு கொடுக்கப்படும் விருந்தாகும். உண்மையிலேயே இந்த விருதுகளின் மூலமாக சாதனையாளர்கள் மேலும் மேலும் சாதிப்பதற்கு உற்சாகமூட்டப்படுகிறது. இந்த விருதுகளின் மூலமாக சாகசம் செய்பவர்கள் மேலும் மேலும் இந்த சாகசத்தை தொடர்வதற்குரிய ஒரு உத்வேகம் இந்த விருதின் மூலம் கிடைக்கிறது. இந்த விருது உண்மையிலேயே சாகசம் செய்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது, உண்மையிலேயே திறமையாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த விருது இந்த சாகசக்காரர்களால் பெருமை அடைகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது நாடுகளில் விருதுகள் விலை பேசப்படுகிறது. உண்மையான சாதனையாளன் ஒரு பக்கம் இருப்பான், ஆனால் சாதனைக்கு சம்பந்தமில்லாதவன் விருதுகளை பெற்று செல்வான். அதற்கு அவனுடைய அரசியல் பின்னணி, பொருளாதார பின்னணிகள் காரணமாக அமைகின்றது. பொருளாதார பின்னணியும் அரசியல் பின்னணியும் இல்லாத ஏராளமான சாதனையாளர்கள் விருதுகளிலிருந்து வெகு தூரம் விலகி நிற்பதைத்தான் பார்க்க முடிகிறது. விருதுகளை எட்ட முடியாமல் அவர்கள் மனசுக்குள்ளே குமுறிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய பிஜேபி அரசு வழங்கிய ஏராளமான விருதுகளை நாம் இதற்கு ஆதாரமாக சொல்லலாம். தன்னுடைய அரசியல் பலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக, புகழ் பெற்றவர்களுடைய புகழை தன்னுடைய அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஏராளமான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆண்டிற்கான விருது வழங்கப்பட்டு விட்டால் அடுத்த ஆண்டிற்கான விருதை எப்படி பெறுவது? விருது நம்மை தேடி வர வேண்டும். அப்போதுதான் விருதுக்கு அது பெருமையாக இருக்க முடியும். ஆனால் பல அரசியல் பிரமுகர்கள், சில திரை பிரபலங்கள் எல்லாம் இந்த ஆண்டிற்கான விருது முடிந்துவிட்டது, அடுத்த ஆண்டிற்கான விருதை எப்படி பெறுவது என்ற காய் நகர்த்தலை இந்த ஆண்டிற்கான விருது வழங்கும் விழா முடிந்ததுமே தொடங்கி விடுவார்கள். பல நேரங்களில் பல விலைகள் கொடுத்து அந்த விருதுகள் வாங்கப்படுகிறது. விலை கொடுத்து விருதுகளை வாங்கி கொண்டு என்னுடைய திறமைக்கு எனது திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுவென்று பலர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் சூரல்மலை, கேரளாவினுடைய அந்த வயநாட்டில் உள்ள சூரல்மலையில் நிகழ்ந்த அந்த நிலச்சரிவின் போது அங்கு பணியாற்றுவதற்காக வேண்டி தமிழச்சி சபீனா செல்கிறார். இங்கிருந்து கூடலூரிலிருந்து செல்கிறார். கூடலூரிலிருந்து அங்கு சென்ற பிறகு அந்த சூரல்மலையிலிருந்து முண்டக்கை என்ற அடுத்த ஒரு கிராமம் இருக்கிறது. இந்த 2 கிராமத்திற்கும் இடையே ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலம் மழையினால, தண்ணீரினால, காட்டாற்று வெள்ளத்தினால அடித்து செல்லப்பட்டு விட்டது. அப்ப அந்த முண்டக்கையில் இருப்பவர்களை சூரல்மலைக்கு கொண்டு வர வேண்டும். இடையிடையே நதி பாய்ந்து ஓடுகிறது, பாலம் இல்லை. அப்ப அந்த நதியை கடப்பதற்கு ஜிப்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த கயிற்றை கட்டி கயிற்றின் மூலமாகத்தான் கடக்க வேண்டும். அப்ப அங்கு சில பலர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு அங்கு ஒரு செவிலியர் வேண்டும். அதற்குரிய ஆண் செவிலியர் யாராவது இருக்கிறார்களா என்று அந்த மீட்பு படையினர் கேட்கின்ற பொழுது இங்கே ஆண் செவிலியர் இல்லை. அந்த சபீனா, பெண், கூடலூரை சேர்ந்த சபீனா சொல்கிறார், நான் செல்கிறேன் என்று. இல்லை, கயிற்றை கிடக்க வேண்டும், கீழே வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அடுத்த நிலச்சரிவுக்கான ஆபத்துகள் இருக்கிறது, மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் நீங்கள் செல்வது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது என்று அவருக்கு அறிவுறுத்தியும் கூட, இல்லை நான் செல்கிறேன், எனக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது, எனக்கு அந்த மனோதைரியம் இருக்கிறது, நான் கடந்து செல்கிறேன் என்று ஒரு மழை கோட்டையும் போட்டுக்கொண்டு அந்த ஜிப்லைன், தன்னுடைய முதலுதவி பெட்டியை கையில் பிடித்துக் கொண்டு அந்த ஜிப்லைன் வழியாக, அந்த கயிற்றின் வழியாக சூரல் மலையிலிருந்து முண்டக்கைக்கு சென்று நள்ளிரவு வரையிலும் அங்கு காத்திருந்து அங்கிருந்து ஒரு 30-35 பேருக்கு முதலுதவி கொடுத்து அவர்களை எல்லாம் காப்பாற்றி மறுகரைக்கு சூரல் மலைக்கு அனுப்பி வைத்த இந்த சபீனா உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர் என்பதை பற்றிய பதிவுகளை ஏற்கனவே நாம் பதிந்திருக்கிறோம். அந்த பாராட்டை, அவருடைய சாதனையை தமிழக அரசு அங்கீகரித்து அவருக்கு கல்பனா சாவ்லா விருதை வழங்கி இருப்பது விருதிற்கு மகிமை சேர்க்கும் செயலாகும். ஏனென்றால் பலர்கள் திட்டமிட்டு இருக்குகின்ற பொழுது இவர் திட்டமிடவில்லை, விருதை பெற வேண்டும் என்று நிச்சயம் எந்த பிளானும் செய்யவில்லை. அப்படி பிளான் செய்யக்கூடிய பொருளாதார பின்னணியும் அவருக்கு இல்லை, அப்படி பிளான் செய்யக்கூடிய அரசியல் பின்னணியும் அவருக்கு இல்லை. இப்போ அண்மையில் நடந்த நிகழ்வுங்க, சூரல்மலையில் நிகழ்ந்த நிகழ்வின் மூலமாக
அவர் புகழ் பெற்றார். உண்மையிலேயே அவருடன் பேசுகின்ற பொழுது அவர் மனிதாபிமானத்தை காப்பவராக, எந்த மதத்தையும் பார்க்கவில்லை, எந்த இனத்தையும் பார்க்கவில்லை, எந்த மொழியையும் பார்க்கவில்லை. அங்கு பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் மக்கள், அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தனது உயிரை பணயம் வைத்தபடி அந்த கயிற்றில் தொங்குகிறார். கீழே காட்டாற்று வெள்ளம் பாய்ந்து விடுகிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது, அடுத்த நிலச்சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலேயும் தன்னை பொருட்படுத்தாமல் மக்களை காக்க வேண்டும் என்ற மனிதநேயம் அவருடைய மனசில நிலைத்திருந்ததுனால அந்த ஆபத்துகளை எல்லாம் கடந்து, இந்த ஆபத்துக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் இவர் மறுகரைக்கு சென்று மக்களை வாழ வைத்தார். இதை உண்மையாக புரிந்து கொண்டு, இது இவருடைய சாதனை என்பதை அறிந்து கொண்டு இவருக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி தமிழக அரசு கௌரவித்திருப்பது அந்த கல்பனா சாவ்லா விருதுக்கும் மகிமை சேர்க்கிறது, தமிழக அரசுக்கும் மகிமை சேர்க்கிறது.